பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறையை பற்றின சர்ச்சை இங்கே போயின்ட்டுருக்கு. அந்த அரசியல் சர்ச்சையெல்லாம் வேணாம். ஆனால் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிற பொக்கிஷ அறை, அந்த சாவி எங்கே, அந்த சாவி யார் கையில் இருக்குது, அந்த பொக்கிஷ அறைங்க என்ன, அது திறக்கப்படுறது, அது சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் உண்மையிலே அடிப்படையாக என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அரசியல் கருத்து இவங்க பேசின்னு இருக்கிற அந்த விஷயம்லாம் பார்க்க போகிறதில்ல. அந்த பொக்கிஷ அறை என்ன, அந்த சாவி எங்கே அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஹாய் விவஸ், ஐ எம் பத்ரி. ஐ எம் ஹியர் டு சே சம்திங். ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறை, அதாவது பல கோயிலுங்களில் முக்கியமான கோயிலுங்க, அந்த காலத்து கோயிலுங்களில் நிலவறைங்கோ சில அறைகள் இருக்கும். அந்த அறையில் பொக்கிஷங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது பெரிய லெவலெல்லாம் இருக்கும். அது இப்போ கண்டுபிடிக்கப்படுறதா ஒரு சில கோயிலெலாம் நம்ம கேரளாவில் கூட பார்த்தோம். அது மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல கோயில் இருக்குது. அது பொக்கிஷ அறைங்க இப்போது பல கோயில் அந்த நிலவறைங்கள்லாம் காலி ஆகிடுச்சு. அது முக்கால சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த பூரி ஜெகநாதர் கோயில். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் பொக்கிஷ அறை, அது ரத்னா பந்தர் அப்படின்ற பொக்கிஷ அறையும் மிச்ச 2 அறைகளும் இருக்குது. அது பஹாரா பந்தர், பிஹாரா பந்தர் அப்படின்னு 2 அறைங்க இருக்குது. அது பஹாரா பந்தர்னா வெளி அறை அப்படின்ட்டு, பிஹாரா பந்தர்னா உள்ளறை. இந்த அறைகளில் ஜெகநாதர், பகவான் ஜெகநாதர் அவருக்கும் தேவி சுபத்ரா அவங்களுக்கும் கடவுள் பாலபத்ரா அவர்களுக்கும் உலகம் பூரா வர பக்தருங்கோ அவங்கோ காணிக்கையாக செலுத்தின நகைங்கோ, அவங்களுக்கான தங்க ஆடைங்கோ, இது மாதிரியான விஷயங்கள்லாம், அந்த நகைங்கோ தங்க ஆடைங்கோ இது மாதிரியான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் அந்த அறையில் வச்சுருக்குறாங்க. இதில் அந்த வெளி அறை அப்படின்னு சொல்கிற பஹாரா பந்தர், அந்த வெளி அறையை திருவிழா காலங்களில் அந்த அறை திறக்கப்படுது. அந்த அறையில் இருந்து இவங்க ஆபரணங்களை எடுத்து அந்த கடவுளுக்கு ஜெகநாதருக்கு அவருக்கு தேவையான ஆபரணங்களை, தங்க உடை அதெல்லாம் அணிவிச்சு இவங்க கூட்டின்னு போகிறாங்க, இல்லை அணிவிக்கிறாங்க. அதை எடுத்துன்னு அங்கே வைக்கிறாங்க. அந்த அறை திறக்கப்படுது. இதில் இன்னொரு அறை பிஹாரா பந்தர், அந்த அறை திறக்கப்படலை. இது தான்னா இருக்கிறது ரத்னா பந்தர் அப்படின்ற அறைன்னு சொல்கிறாங்க. இந்த ரத்னா பந்தர்ன்ற அறை கடைசியாக மே 13 மற்றும் ஜூலை 23, 1978 இந்த இடைப்பட்ட நேரத்தில் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 14, 1985 திறக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. ஆனால் பதிவேட்டில் தெளிவாக இல்லை அப்படின்ற மாதிரி கருத்தும் சொல்கிறாங்க. அதாவது அந்த அறை திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் ஆகுது. அந்த அறை அதுக்கப்புறம் திறக்கவே படலை. இந்த சூழ்நிலையில் ஒரு சில அரசியல் சூழ்நிலையும் மிச்ச சூழ்நிலையில் அந்த அறையை திறக்கிறது சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது உயர்நீதிமன்றம், ஒரிசாவில் உயர்நீதிமன்றம் அந்த அறையை திறக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்து அந்த அறையை திறங்கன்றாங்க. எப்போது? ஏப்ரல் 14, 2018 அந்த நேரத்தில் கோயில் நிர்வாகம் அந்த அறையோட ஒரிஜினல் சாவி இல்லை, கிடைக்கல, தொலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட டூப்ளிகேட்டு சாவி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு அதை திறக்கணுன்னா கோர்ட்டு குறிப்பிட்ட நாள் அனுமதி பெற்று திறக்கணும். அது இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு 1952 கோயிலுக்குன்னே ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த கடவுளுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆபரணங்கோ அது மாதிரி விஷயங்களை தெளிவாக பதிவேட்டில் எழுதி வச்சதும், அது மட்டும் இல்லை 16 பேர் கொண்ட குழுவை நியமித்து அவங்க தான் அந்த அறையை திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிர்மிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரிசாவோட பூரியோட பட்டத்து ராஜா, அந்த பரம்பரையில் அவர் உரிமை பெற்றவராகவும் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நிர்வாகி அவர் உறுப்பினராக இருக்கிறாரு. அது இல்லாமல் இது மாதிரி அரசு அதிகாரிங்க இவங்கெல்லாம் சேர்ந்து 16 பேருங்க, அந்த குழுவை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த அறையை திறக்க முடியும் அப்படின்னு இவங்க கோர்ட்டில் நிர்மாணிச்சிருக்கிறாங்க. இவங்களும் குழுவை நிர்மாணிச்சிருக்கிறாங்க. இதில் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் 1952 அந்த கோயிலுக்குன்னே சட்டம் போட்டு பதிவேடுகள் போட்டு அது சம்மந்தப்பட்டதை மெயின்டைன் பண்ண வராங்க. ஆக மொத்தத்தில்
அந்த சாவி ஒரிஜினல் சாவி என்ன ஆச்சுன்னு தெரியல. கோயில் நிர்வாகம் வந்து ஒரிஜினல் சாவி கிடைக்கல, அது வந்து தொலைஞ்சிடுச்சு, அது கிடைக்கல அப்படின்றதான் சொல்கிறாங்க. இப்போது அதுக்கான டூப்ளிகேட் சாவிங்க இருக்குது அப்படின்ட்டு அந்த சாவிகள் மூலிமா திறக்க முடியும்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு வந்து குறிப்பிட்ட நாளில் தான் திறக்கணுன்ட்டு அது ஒரு பக்கமாக இருக்குது. இதுதான் அந்த சாவி வந்து இல்லை, ஆனால் டூப்ளிகேட் சாவி இருக்குது. இதுதான் இந்த பொக்கிஷ அறை. அது மாதிரி வந்து இந்தியாவில் பல கோயில்களில் இருந்திருக்குது. இதுதான் பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறை, அதோட விஷயம். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய் பாய், see you again.